வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். இன்னைக்கு அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 200 கிராம் மைதா எடுத்திருக்கேன். 50 கிராம் ரவை எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சுருக்கேன். 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். 150 கிராம் சர்க்கரை, கொஞ்சமாக ஆப்ப சோடா, ஒரு வாழைப்பழம். ஃபஸ்ட் நம்ம மைதா மாவை கரைச்சிடலாம். நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும். ஆனால் முதல்ல தண்ணி ஊற்றிட்டு கரைச்சிட்டு அப்புறம் தேவைப்பட்டால் இன்னும் தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு இன்னைக்கு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறேன். அதில் அரை வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். இன்னும் இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்குறவங்க ஒரு வாழைப்பழம் முழுசாக சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு மாவை கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஊற வச்சுருக்க ரவையும் சேர்த்துடலாம். ரவை, சர்க்கரை 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்ஸை கொஞ்சம் கூட சாப்பிட்றவங்கன்னா ஒரு 50 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சின்ன பிஞ்சு ஆப்ப சோடா, இது வந்து கொஞ்சம் அந்த அப்பம் வந்து உப்பி வர்றதுக்காக போடுறதுக்கு தான். கொஞ்சமாக சேர்த்தா போதும். தட்டி வச்சுருக்க ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து நம்ம இப்போ தான் போட்டனால கரையிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஊற்றுங்க. சுகர் போட்டது எப்பயும் மாவு தண்ணி ஆயிரும். அதனால் மைதா மாவு கரைக்கும் போது கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கணும். சுகர் போட்டு இந்த மாதிரி பார்த்துக்கிருக்கோம் நம்ம மாவு. இப்போ எண்ணெய் காய வச்சிருக்கேன். அப்புறம் நம்ம ஊற்றி எடுத்துடலாம். ஒன்று ஒட்டாமல் தள்ளி தள்ளி ஊற்றுங்க. ஊற்றுற இந்த மாதிரி உப்பி வரணும். ஒரு சைட் பரட்டி விட்டுருங்க. இப்போ 2 சைடும் பரட்டி விட்டு நல்லா வெந்துருச்சு. பாருங்க, அப்போ வந்து கலர் மாறி இருக்கிறத எடுத்துடலாம். ரொம்ப சீக்கிரம் அதை ரெடி பண்ணிடலாம். நீங்களும் அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.